வணக்கம். டென்மார்க்கினுடைய பிரபல சர்க்கரை வியாதிக்கான மருந்துகளை தயாரிக்கின்ற உலகத்தின் மிகப்பெரிய பகாசுர நிறுவனமாகிய நோவா நோர்டிஸ்கில் இருந்து 5000 பேர் பணி நீக்கம் செய்யப்படுவதாக அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கின்றது. நோவா நோர்டிஸ்க் அமெரிக்காவில் ஏற்பட்டு இருக்கின்ற எலி லிலி என்கின்ற நிறுவனத்துடன் போட்டி போட முடியாத சூழல் ஏற்பட்டு இருக்கின்றது. நோவா நோர்டிஸ்க் நிறுவனத்தினுடைய பங்குகளில் வீழ்ச்சி ஏற்பட்டு இருக்கின்றது. அமெரிக்க நிறுவனத்தினுடைய பங்குகள் 50% வளர்ச்சியை கண்டிருக்கின்றன. சர்க்கரை வியாதிக்கான இன்சுலின்கள் அதுபோல நிறையை குறைப்பதற்கான மருந்துகள் என்று மிக பிரபலமாக இருந்த இந்த தொழிற்சாலை 5000 பேரை நிறுத்துவதாக அறிவித்தாலும் இப்பொழுது பார்த்தால் அதைவிட 19% அளவில் 7303 பேர் வேலை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த அதிகரிப்பு எதற்காக என்பது கேள்வி. இதுபோல உலகளாவிய ரீதியில் 9000 பேரை வேலையிலிருந்து நீக்க வேண்டும் என்று பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டம் தீட்டப்பட்டது. ஆனால் 10,500 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. நோவா நோர்டிஸ்க் நிறுவனத்தை பொறுத்தவரையில் 80,000 பேர்கள் பணியில் இருந்தார்கள். இந்த நிலையில் அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கின்ற போட்டியும் நோவா நோர்டிஸ்க் நிறுவனம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைகின்ற பொழுது 80,000 பேரை பணியில் வைத்த பொழுது ஏற்பட்ட பெரும் பிரச்சனைகளில் முதலாவது பெரும் பிரச்சனை ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கின்றது. இதில் சென்று வேலை செய்தால் அதிகமாக உழைக்கலாம் என்று தங்கள் உழைப்பை மட்டுமே கருத்தில் கொண்ட சுயநலவாதிகள் உள்ளே நுழைந்தது மிகப்பெரிய வீழ்ச்சியாக அமைந்தது. பெருந்தொகையானவர்களை வேலையில் சேர்க்கின்ற பொழுது மந்த புத்தி கொண்டவர்கள் பெருந்தொகையாக உள்ளே வந்து விட்டார்கள். அவர்களை உடனடியாக அடையாளம் காண முடியாமல் போய்விட்டது. மூன்றாவதாக நிறுவனத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை கடுகளவும் விளங்கிக் கொள்ளாமல் தங்களுடைய கனவுகளுக்கு ஏற்றவாறு நிறுவனத்தின் வேலைகளை செய்து கொண்டு சென்றவர்களினால் நிறுவனம் எங்கோ தறிகட்டும் இழுக்கப்பட்டது. இத்தகையவர்களுக்கு எல்லாம் வேலை நீக்க கடிதங்களை வழங்கி இவர்களை வேலையிலிருந்து விரட்டி அடிப்பதுதான் நிறுவனத்தை மீட்டெடுப்பதற்கு ஒரே வழி என்று அந்த நிறுவனத்தினுடைய மேலாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். நோவா நோர்டிஸ்கினுடைய டென்மார்க் பணியாளர்கள் 33,280 பேர் இருந்தார்கள். இப்பொழுது 26,511 இது குறைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிறுவனம் டென்மார்க்கினுடைய அரசிற்கு கட்டுகின்ற வரியே மிகப்பெரிய வரியாக இருக்கின்றது. இந்த வரியினால் தான் டென்மார்க்கின் புகழ்பெற்ற சமூக நல திட்டம் வெற்றிகரமாக நடைபெறுகின்றது. இப்பொழுது நோவா நோர்டிஸ்கில் ஏற்பட்டிருக்கின்ற சரிவு டென்மார்க்கினுடைய சமுதாய பொருளாதார நடவடிக்கைகளில் பலத்த பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்ற அச்சம் நிலவுகின்றது. அதேவேளை தனிநபர் நிறுவனமாகிய இதை நம்பி ஒரு நாடு காத்திருந்ததும் இந்த நிறுவனத்தின் வரி வருமானத்தை நம்பி திட்டங்களை தீட்டியதும் எவ்வளவு பெரிய ஆபத்து என்கின்ற விமர்சனங்களும் எழுந்திருக்கின்றன. அமெரிக்க அதிபர் அதிகமான வருமானம் தருகின்ற நிறுவனங்களை கால்களை முறித்து வீழ்த்துவதற்கான வேலைகளை செய்திருக்கின்றார். அது அமெரிக்கா அல்லாத நாடுகளுக்கு பலத்த பின்னடைவுகளை கொடுத்திருக்கின்றது. அதில் ஒன்றாக நோவா நோர்டிஸ்கும் மாட்டிக்கொண்டிருக்கின்றது. எனவேதான் உலக நாடுகள் பொருட்களை ஏற்றுமதி செய்ய முடியாமலும் உற்பத்திக்கு ஏற்ற முன்னேற்றத்தை அடைய முடியாமலும் நேற்றைய முன்னேற்றத்தை விட இன்று அதிக முன்னேற்றத்தை அடைய முடியாமலும் மூச்சடக்கி நிற்கின்றன என்பதற்கு பகாசுர நிறுவனம் ஒன்றினுடைய தடுமாற்றமே முக்கிய காரணமாக இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம் உறவுகளே. நன்றி உறவுகளே. இது போன்ற வீடியோகளை பார்வையிட சுந்தூஸ் முகமது இம்தியாஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்.